ஒவ்வொரு நாளும் 95% பேர் தங்களுடைய வாழ்க்கையில் மிக சக்தி வாய்ந்த நேரத்தை அறியாமலே வீணடிக்கிறார்கள். அதிலேயே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அது நடக்கிறதே அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது வேறு யாரோ ஏற்கனவே எழுந்து தங்களுடைய மனதை ஒரு ஆயுதம் போல கூர்மையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கும்போது வேறு யாரோ நீங்கள் கனவு காணும் அதே வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1 வருடம் கழித்து அவர்களின் வெற்றியை பார்த்து நீங்கள் சொல்வது என்ன? அடுத்த வருடம் நான் மாறுவேன். ஆனால் அந்த அடுத்த வருடம் ஒருபோதும் வராது. இப்போது பெரும்பாலானோர் ஏற்க மறுக்கும் ஒரு உண்மை. இந்த உலகின் சிறந்த சிஇஓக்கள், உயர்தர விளையாட்டு வீரர்கள், தன்னால் உருவான பில்லியனேர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பொதுவான ஆயுதம் இருக்கிறது. அது திறமையில்லை, அது அதிர்ஷ்டமில்லை, அது காலை 5 மணி. உலகம் அமைதியாக இருக்கும் நேரம், மனம் மிக கூர்மையாக இருக்கும் நேரம், உங்கள் பாதை தெளிவாக தெரியும் நேரம். அறிவியல் கூட இதை நிரூபிக்கிறது. எழுந்த முதல் 50 நிமிடங்களில் உங்கள் மூளை 45% வேகமாக வேலை செய்கிறது. ஆனால் 99% பேர் அந்த பொன்னான நேரத்தை தங்களுடைய போர்வைக்கே ஒப்படைத்து விடுகிறார்கள். இதுதான் கசப்பான உண்மை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்னூஸ் அழுத்தும்போது உங்கள் சிறந்த சக்தியை தலையணைக்கு கொடுக்கிறீர்கள். உங்கள் கவனத்தை மொபைல் போனுக்கு தானமாக அளிக்கிறீர்கள். உங்கள் கனவுகளை 9 நிமிட போலியான வசதிக்காக விற்றுவிடுகிறீர்கள். அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர் ஏற்கனவே 100 ரெப்ஸ் முடித்து 2 டீல்ஸ் க்ளோஸ் செய்து நாளின் முதல் வெற்றியை கைப்பற்றியிருப்பார். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் கதையை மாற்றுகிறீர்கள். காலை 5 மணிக்கு அலாரம் வையுங்கள். அதிகமாக வேலை செய்ய அல்ல, உங்கள் வாழ்க்கையின் நேரத்தை மீண்டும் கைப்பற்ற. தண்ணீர் குடியுங்கள், உடலை இயக்குங்கள், ஒரு தெளிவான இலக்கை எழுதுங்கள். இந்த 30 நிமிடங்களை உங்கள் எதிர்காலம் இதில்தான் இருக்கிறது என்ற அளவிற்கு 30 நாட்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது உண்மையிலேயே அதில்தான் இருக்கிறது. 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் 2 பேரில் ஒருவராக இருப்பீர்கள். அனைத்தையும் மாற்றியவர் அல்லது சரியான நேரத்தை காத்துக்கொண்டே 1825 சூரிய உதயங்களை வீணடித்தவர். உங்கள் வாழ்க்கை தேர்வுகளால் கட்டப்படுகிறது. அந்த தேர்வு இப்போதே தொடங்குகிறது. உங்களை எழுப்ப யாரும் வரமாட்டார்கள். உங்கள் கனவை கட்டி எழுப்ப யாரும் வரமாட்டார்கள். இறுதியில் எப்போதும் நீங்கள் விஎஸ் நீங்கள்தான். ஒவ்வொரு ஆண்டும் அதே வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் வாழ்வதை நிறுத்த தயாராக இருந்தால் இன்றே வேறுபடத் தொடங்குங்கள். நாளை வேறுபடத் தொடங்குங்கள். இந்த உலகிற்கு மிக சரியான உங்களை வேண்டாம். இதற்கு தேவையானது அதிக கட்டுப்பாடு கொண்ட ஒருவர், அதிக விழிப்புணர்வுள்ள ஒருவர், கொஞ்சம் ஆபத்தான ஒருவர். இந்த செய்தி உங்களுக்குள் சிறிதளவாவது தொட்டிருந்தால் கமெண்டில் எழுதுங்கள். நான் இன்று தொடங்குகிறேன். தி இன்ஸ்பயர் பாத் இப்போதைக்கு ஒரு சிறிய சேனல் தான். ஆனால் அது ஒரு சேனலுக்கு மேல். ஒவ்வொரு பெரிய பயணமும் 0லிருந்தே தொடங்குகிறது. ஒரு நாள் நாம் ஒன்றாக பின்னால் திரும்பி பார்த்து எவ்வளவு தூரம் வந்தோம் என்று உணர்வோம். இன்று உங்களுக்குள் சிறிய தீப்பொறி கூட இருந்தால் தி இன்ஸ்பயர் பாத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒன்றாக வளர்வோம், ஒவ்வொரு செங்கலாக.